இந்த கூட்டத்தை இவங்களை நடத்தி விடக்கூடாது, எப்படியாவது தடை பண்ணணும். அந்த ஆராய்ச்சி மேலே ஆராய்ச்சி பண்ணுறாரு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. இவர் ஆராய்ச்சி பண்ணுறதை பார்த்தா ராக்கெட் தான் புதுசாக இன்னொன்று விடுப்பாங்களோன்ற மாதிரி நமக்கு தோணுது. அந்த அளவிற்கு ஆராய்ச்சி பண்ணுறாரு. உண்மையாகவே இந்த எஸ்பியை இன்னும் நாங்கள் நேராக கூட பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்ல மனுஷன் தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு திமுகவில் திருத்தணிக்கு சந்திரனை விட மேலாக மாவட்ட செயலராக இன்றைக்கி வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் உண்மையாகவே தாராளமாக அவர் ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் மாவட்ட செயலரை பதவி வாங்கிட்டு தாராளமாக அவர் வேலை செய்யலாம், இல்லைன்னு சொல்லலை. அந்த அளவிற்கு ஒரு வன்மம் எதற்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்னங்க பண்ணோம்? இவ்வளோ பண்ணீங்க, ஒரு வார்த்தை நாங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கோமா? எதிர்த்து கேட்டிருக்கோமா? கொடிங்க எல்லாத்தையுமே எடுத்தீங்க, போர்டுங்களை எடுத்தீங்க, என்னதான் செய்யலை. எப்படியாவது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வெகுண்டு எழுவாங்க, இவங்க ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு சொல்கிறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதோ ரோட்டில் மறியல் பண்ணாங்கலாம் எதிர்பார்த்தீங்க. என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கப்பா, வடிவேலு மாதிரி நல்லவன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு நாங்கள் அடி வாங்குறோமே, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கிறேங்க. ஏன்டா இவ்வளோ அடி வாங்குற, திருப்பி கேட்கலடா, நல்லவன்னு சொல்லிட்டோம் வடிவேலு மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் நீ என்ன ஒன்றாலும் பண்ணுங்க, நாங்கள் தாங்கிக்கிறோம்.